பொதுவாகவே இந்த 2025 காம்போ பலன்களை பார்த்தோமேயானால், மீனத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான், மிதுனத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான், கும்பத்திலே வருகின்ற ராகு பகவான், சிம்மத்திலே வருகின்ற கேது பகவான், இவர்களெல்லாம் சேர்ந்தான் நம்மளை ஆப்ரேட் பண்ண போகிறோம். மீனம் என்பது இந்த பக்கம் குவாட்ரண்ட், மிதுனம் என்பது இந்த பக்கம் குவாட்ரண்ட், கீழே சிம்மம், இந்த பக்கம் இன்னும் இருக்கு ராகு கும்பத்தில். இப்போது சனி மீனத்தில் வருவது நிறைய பேருக்கு 7.5 சனி, அப்படி இப்படி ஜென்ம சனி, நம்ம கண்டக சனி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் நண்பர்களே, சனி உங்களுக்கு எந்த தோஷமும் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் குருவனுடைய வீட்டில் இருக்கிறார். இந்த சனி வந்து இந்த கேந்திரத்தை அவர் பார்த்துக்கிறார். அதே மாதிரி குரு என்ன பண்ணுறார், மிதுனத்தில் புதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது டிஜிட்டல் கார்டாக மாறி பல இன்னோவேஷன்ஸை செய்து தருகிறார். சோஷியல் மீடியா ப்ரமோஷன்ஸு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரை யூஸ் பண்ணுறவங்களாம் மிக அற்புதமான காலமாக இது இருக்கும். மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பல புதிய பரிமாணங்களை இது தரும். கல்வி, அதாவது ஸ்கூல்ஸு, காலேஜஸ், டியூஷன் சென்டர் வச்சுருக்கலாம், மிக அற்புதமான காலமாக இது இருக்கும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறார், அந்த குரு பகவான் தருகிறார். ராகு கும்பத்திலே இருந்து சனியினுடைய வீட்டில் இருக்கிறார் இந்த ராகு பகவான். ஸோ ராகு சனியில் இருக்கும் பொழுது, சனியினுடைய வீட்டில் இருக்கும் பொழுது மிக அற்புதமான, ஏன்னா சனியோட மித்திரன் ராகு நீதியும் நேர்மையையும் தருகிறார். காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் என்பதால் நிறைய லாபங்களை தருகிறார் இந்த ராகு பகவான். 5ஆம் வீடு என்பது யோகஸ்தானம். 5ஆம் வீடு, அந்த யோகஸ்தானத்திலே கேது பகவான் இருக்கும் பொழுது உலக மக்கள் எல்லாம் ஆன்மீகத்தில் ஆட்படுத்துவது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மக்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது போன்றவை எல்லாம் இந்த கேது பகவான் செய்கிறார். இந்த 2025 காம்போனே எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் இந்த ஜூன் மாதம் வரைக்குமே போயிடுச்சு. ரொம்ப நாளாக செவ்வாய் பகவான் எதுக்கு கடகத்தில் இருந்தாருன்னு அவருக்கு தான் தெரியும். ரொம்ப நாளாக செவ்வாய் கடகத்திலே இருக்கார், ரொம்ப நாளாக சுக்கிரன் மீனத்திலே இருக்கார். இதெல்லாம் சேர்ந்த காம்போ தான் இந்த வருடம். இது தரும் பலன்களை அடுத்த 6 மாதம் நாம் அனுபவிக்கவிருக்கிறோம். உலகெங்கிலும் இருக்கும் கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்கு, இந்த காம்போ பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வகையில் பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 3 பயிற்சிகளுமே ஒரு எனிமிட்டி பயிற்சிகளாக தான் இருக்குது. அது என்ன எனிமிட்டியே, அதாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல, உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். அஷ்டம சனி என்று பெயர். இந்த சனி 8ஆம் இடத்துல மறைகிறது வந்து அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு நேரத்திலும் இந்த அஷ்டம சனி மட்டும் வரக்கூடாது. இந்த அஷ்டம சனி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, தொழிலில் வந்து பிரச்சனைகள் வருவதற்கான நேரம் இது. என்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மை குறைவு, அதாவது எண்ணி பார்த்து வாங்கினீங்களா, நீங்கள் காசு எண்ணி பார்த்து வாங்கணும், சின்ன கம்ப்ளைண்ட், படித்து பார்க்காம கையெழுத்து போடுறது, அவசர கதியில் நம்ம கரெக்டாக இருக்கும், நம்ம ஜூனியர் தானே கரெக்டாக இருப்பான் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ணுறது, கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏன்டா ப்ரொசீட் பண்ணணும்னு வருத்துற அளவுக்கு பிரச்சனைகள். இந்த அஷ்டம சனிங்கிறது என்ன அப்படின்னா, பிரச்சனைகளை மட்டுமே தருபவர் அஷ்டம சனி. தேவையில்லாத பிரச்சனை, இன்னொருத்தர் ப்ராப்ளத்தை சரி பண்ண போய் நீங்கள் கெட்ட பேர் வாங்கிப்பீங்க. என்றுமே புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே, நம்ம வேலையை நம்ம பார்த்தாலே நமக்கே இங்கே பொழப்பு சிரிப்பாக சிரிக்குது. இதில் நமக்கு எதுக்கு இன்னொருத்த வேலை? நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம். சார் ரொம்ப தங்கமான மனுஷன், சார் ரொம்ப அருமையான மனுஷன், ஆமாம் கரெக்டு, நேற்று கடையிலேருந்து கல்லாலேருந்து ஒரு 1000 ரூபா திருடிட்டு ஓடிட்டான், திருடுறேன் 1000 ரூபா திருடிட்டு ஓடிட்டாயா, மானத்தை வாங்கிறதுக்குன்னே. அதாவது நம்ம பெரும்பாலான நேரம் பார்த்தீங்கன்னா யாரையாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு அஷ்டம சனினா என்னங்கிறத லைவாக பார்ப்பீங்க. அவன் அந்த கம்பெனியில் என்னென்னலாம் தப்பு பண்ணுறானோ அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபோன் உங்களுக்கு தான் வரும். என்னென்னமோ சொன்னீங்க, வேலையும் பார்க்க தெரில, பேசவும் தெரில, கிளைண்ட் நின்றுட்டு இருக்காங்க, உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுங்கிற, நீ தானே ரெஃபர் பண்ண அப்படின்னு திட்டுவிடும். நம்ம ஒய்ஃபை வீட்டில் திட்டுவாங்கல்ல, ஏதாவது ஒரு டிவியில் ஏதாவது ஓடலைன்னா, நீ தானே வாங்கின அனுபவி அப்படிங்கிற மாதிரி, இதை ஏன்டா வாங்கணும், இது ஏன்டா டெய்லி திட்டு விழுதுங்கிற மாதிரி ஆக்கி விட்ருவாங்க. அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி. அதனால தான் அந்த வார்த்தை சொல்கிறது, அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி. எதை பண்ணாலும் ஒரு தப்பு கண்டுபிடிப்பாங்க, எதை பண்ணாலும். ஏற்கனவே இது. ஆனால் சிம்மராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அஷ்டம சனி என்பதே 6 கூடியவர் 8இல் மறைந்திருக்கிறார். ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி சனி. என்றுமே நண்பர்களே, சிம்மராசிக்கு சனி நல்லவனே கிடையாது. சிம்மராசிக்கு சனி மிகுந்த கெட்டவன். அந்த சனி வந்து 8ஆம் இடத்தில் மறைவது என்பது, 6 கூடியவன் 8இல் மறைவது என்பது விபரீத ராஜயோகத்தை தருகிறது. அதே நேரம் 6 கூடியவன் 8இல் மறைவது என்பது உங்களுக்கு வந்து வியாதி கடன் கஷ்டத்தை இல்லாமல் பண்ணுது என்று பொருள் கொள்ள வேண்டும். ஸோ ஏற்கனவே சனி இந்த பக்கம் என்னடானா குரு 11ஆம் இடத்துல. குரு யாரு? 5, 8 கூடியவர்.
5 8 கூடியவர் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 5 கூடியவர் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பாக்யாதிபதி யோகாதிபதி லாபாதிபதி வீட்டுக்கு போகிறார். 5 கூடியவன் 11ஆம் இடத்திற்கு போகிறார். அந்த 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்திலே பொன்னான பலன்களை அள்ளுகிறார் இந்த குரு பகவான். நமக்கு நிறைய பலன்களை தரார். 5 கூடியவன் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது மிகுந்த பலசாலி ஆயிடுறார் அந்த 5 கூடியவன். அப்போ என்ன ஆகும்னா பணம் யோகம் என்பதால். அதே மாதிரி குழந்தை, ரொம்ப நாளாக குழந்தை இல்லை குருஜி, ஐவிஎஃப் பண்ணுறோம், ஐஏஎஃப் பண்ணுறோம், என்ன பண்ணாலும் குழந்தை மட்டும் எனக்கு ஓகேவே ஆக மாட்டேங்குது. கவலையப்படாதீங்க, உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் பேபியாக இல்லாமல் நேச்சுரலாகவே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஓகே ஆகிற மாதிரி குரு பகவானுடைய பொன்னான கடாட்சம் என்பது கிடைக்கும். குரு பார்த்தால் போதும், கோடி புண்ணியம் கிடைக்கும். குரு 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 5ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் பார்க்கிறது. இந்த 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது ஒரு தற்செயல் நிகழ்வு. ஆனால் அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நிறைய கெடுதல்களை செய்யக்கூடியவர். அவரை குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த கெடுதல்கள் எல்லாம் பாசிட்டிவாக மாறிடுது. அதாவது இதில் இருக்க முக்கியமான விஷயம், குரு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் ராகு க்ளீன் ஆகிடுறார். அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு குரு சண்டால யோகம் ஏற்பட்டு அந்த 7ஆம் இடம் சுத்தமடைகிறது. ஸோ குருனால பெரிய ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ஃபாரின் போக போகிறீங்க, முயற்சியை குரு பார்க்கறதுனால பெரிய பெரிய காரியங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒப்பந்தம்லாம் கையெழுத்து போட போகிறீங்க. புத்திர பிராப்தி உண்டாக போகுது, தங்கம் வாங்க போகிறீங்க, எல்லாமே நடக்க போகுது. இந்த நேரத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு ராகு கேது. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் பாருங்கள். சனி உங்கள் வேலையில் கை வைப்பார், வேலையில் ஒழுக்கமின்மை நேர்மையின்மைன்னு பேரை உண்டாக்குவார், குரு உங்களுக்கு குழந்தை கொடுப்பார், இதெல்லாம் சொன்னேன். ஆனால் இதில் ஏதாவது ஒன்று பர்சனலாக உங்களுடைய உறவுகளை டச் பண்ணிச்சானா கிடையாது. ஆனால் இந்த ராகு கேது தொடர்றது பூரா உறவுகளை தான். எப்படி? ராசியில் கேது, 7இல் ராகு. 7இல் ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிறுக்கை உண்டாக்குவார். சிற்றின்பத்து மேலே இன்ட்ரெஸ்ட் உருவாக்குவார். சிற்றின்பம், டெய்லி கிளப்புக்கு போகணும், பப்புக்கு போகணும், டான்ஸ் ஆடணும், ஜாலியாக இருக்கணும், ஃபன் பண்ணணும் போன்ற எண்ணங்களை எல்லாத்தையும் உண்டாக்கக்கூடியவர் இந்த ராகு. 7ஆம் இடத்து ராகு என்பது அயல்நாட்டு யோகங்களை தருகிறார். ஒரே தூக்கி ஃபாரினில் உட்கார வச்சுருவார் 7ஆம் இடத்து ராகு. 7ஆம் இடத்து ராகு என்பது அதே நேரத்தில் ஃபேமிலி லைஃப்குள்ளே டைவர்ஸு பிரச்சனை எப்போ பார் பிரச்சனை, ஏண்டான்னு ஆயிரும் ஃபேமிலி லைஃப். வெறும் சிற்றின்பத்தையே கொடுப்பார். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா குடி, சாயந்தரானா வீட்டுக்கு வர்றது கிடையாது, எங்கேயாவது ஊருக்கு போயிடுறது, அந்த மாதிரி எங்கேயா சுற்றிக்கிட்டே இருப்பார். மொத்தத்தில் நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டீங்க. நீங்கள் வீட்டிற்கு பிள்ளை இல்லை, டோட்டலாக ஊருக்கு பிள்ளைங்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபன் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அவ்வளோதான். ஸோ அந்த 7ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுறார், டோட்டலாக ஃபேமிலி லைஃபே ரெண்டாக்கிறார், இல்லாத அவப்பெயர்களை உண்டாக்குறார். நண்பர்களே, இந்த 7ஆம் இடத்து ராகு, அதான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், காலங்காத்தால் மெசேஜ் அனுப்பிச்சு பார்க்குறேன். ஒரு நாள் காலங்காத்தால் மெசேஜ் அனுப்பிச்சு பார்க்குறீங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ் வந்திருக்கு? அனுப்புறியா? என்ன அனுப்புறியா அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு போய் அவங்க கோச்சிக்கிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறமா ஃபோன் பண்ணி கேட்டால் தான் தெரியும் அவங்க பேர் அனுப்பிரியாவான். அனுப்புறியான்னு கேட்டால் நான் என்ன நினைக்கிறது, இது ஒரு மொக்க கேஸு. ஆனால் இந்த கேஸுக்காக கிட்டத்தட்ட 2 நாள் உங்களுக்கு அண்டர் சர்வேலன்ஸில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் நடந்தது. உங்களோட மொபைல் செக் செய்யப்பட்டது, அக்கௌண்ட் செக் செய்யப்பட்டது. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு என்னை இப்படி துரத்துறதே தேடுறீங்க? உங்களை யார் அனுப்புறியான்னு சொன்னது? அந்த மாதிரி அந்த ராகு என்ன வெறும் சல்லித்தனமான கேஸாகவே கொடுப்பார். அதனால் உறவுகள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஒய்ஃபோட தங்கச்சி பேசுகிறாங்க, வணக்கம் வாழ்த்துக்கள்ட்டு போயிடணும், எனக்கு வேலை இருக்குமான்ட்டு போயிடணும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நீங்களே போய் விடாதீங்க. கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாகி இருக்கிறது. மலேசியா பெனாங் நகரிலே. மலேசியாவில் இருப்பவர்கள் பேரா, கிளாங், பெனாங் போன்ற நாடுகள் அங்கே இருக்கிறவங்கெல்லாம், மாகாணங்களில் கோலாலம்பூர் இருக்கிறவங்களாம் நேரடியாக என்னை சந்திக்க புக் பண்ணிக்கலாம். வாரம் மலேசியா வருகிறேன், என்னை சந்தியுங்கள். உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் பிரச்சனைகள்லாம் விஷ்ணுமாயா ஹோமங்கள் எல்லாம் செய்து தருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.